வருஷத்தில் ஒரு நாள் தானே எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுவும் இந்த பம்பா சத்தம் கேட்ட உடனே ஒருத்தருக்கு கூட கால் தரையில் நிற்கலாம். அப்படி ஒரு ஆட்டம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. சண்முகநதியிலேருந்து, அதாவது ஆற்றுலேருந்து ஊருக்கு வந்துட்டோம். ஆனால் இங்கேருந்து கோயிலுக்கு போகிறதுக்கு எப்படி இருந்தாலும் 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகும். சக்தி கலசத்தில் சாமி கொண்டு வராங்க அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் தேங்காய் பழம் உடச்சி சாமி கும்பிடுவாங்க. அதனால தான் இந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். கோயில்கிட்ட வந்து ஒரு அரை மணி நேரம் சாமி அழைச்சி அதுக்கப்புறம் தான் கோயிலுக்குள்ளே போவாங்க. அதனால் அங்கேயே ஒரு அரை மணி நேரம் ஆயிரும். நாங்கள் ஊருக்கு வந்தது 5 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். ஆனால் கோயிலுக்கு போகிறப்போ 9 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. இது வந்து கம்பம் கொண்டு போகிறாங்க, கும்பந்தாளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னும் எனக்கு அந்த கதை வந்து முழுசாக சரியாக தெரியல. தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வருஷம் வந்து வீடியோ போடுறேன். இப்போ வந்து திருக்கல்யாணம் தான் முடிஞ்சது. இந்த கம்பம் கொண்டு வந்தாங்கள்ல, அதை வந்து சிவனாவும் மாரியம்மனை வந்து அலங்கரித்து திருக்கல்யாணம், அவங்களுக்கு வந்து திருக்கல்யாணம் தான் இப்போ நடந்தது. அதுவும் இந்த திருக்கல்யாணத்துக்கு வந்து பக்கத்தில் இருக்க எல்லா சாமிகளை வந்து அழைப்பாங்க கல்யாணத்துக்கு வர சொல்லி. அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த சாமி அழைக்கிறது. அதுக்காகவே இந்த வருஷம் வந்து நான் அந்த கும்பம் அழைக்கிறது பார்க்கறதுக்கு வந்திருந்தேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே அந்த சாமி அழைப்பாங்க. எல்லா சாமியும் திருக்கல்யாணத்துக்கு வர சொல்லி. அது அவ்வளோ நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. அதை வந்து ஃபுல்லாக வீடியோ எடுத்திருக்கேன். ஆனால் வந்து ஃபுல்லாக அப்லோட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோவாக வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். 12 மணிக்கு மேலே தான் வந்து கும்பந்தாளிக்க நைட் வந்து 12 மணிக்கு மேலே தான் போவாங்க. 11 12 மணிக்கு மேலே தான் போவாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால சாமி கோயிலுக்கு வர்றதுக்கும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கும்பந்தாளிச்சு சாமி வந்து அலங்கரிச்சு திருக்கல்யாணம் முடிஞ்சு கோயிலுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 5 மணி ஆயிடுச்சு. வருஷம் 5 மணிக்கெல்லாம் மாவிளக்கே வந்துடும். ஆனால் இந்த வருஷம் இப்போ தான் வந்து சாமி கும்பந்தாளிச்சு திருக்கல்யாணம் முடிஞ்சு கோயிலுக்கே வந்திருக்காங்க. சாமி வந்து கல்யாணம் முடிஞ்சு வர்றது அப்படிங்கிறதுனால எல்லாரும் முன்னாடி பட்டாசெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் வந்து சாமியை வந்து அழைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் கல்யாணம் முடிஞ்சு வந்ததுனால ஆராத்தி எடுத்து தான் நான் கோயிலுக்குள்ளே அழைக்கணும். இந்த கம்பம் தான் வந்து சிவன். ஆராத்தி எடுத்து கோயிலுக்குள்ளே அழைப்பாங்க. அதுதான் இப்போ முடிஞ்சிருக்கு. ஆராத்தி எடுத்துட்டாங்க. அது இப்போ வந்து கோயிலுக்குள்ளே சாமியை அழைக்கிறாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் லேட் ஆகிட்டதுனால காலையில் அந்த 6 மணிக்கு ஒரு பூஜை நடக்கும்ல, அதை வந்து சேர ஒரு 5 மணி போலவே அந்த பூஜை முடிஞ்சு எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு மாவிளக்கு எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்து